இன்றைக்கி ஒரு புது vlogல மீட் பண்ணுறோம். இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க எல்லோரும் தடா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட்டு நாங்கள் போய் லொக்கேஷன் ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் தடா போயிருக்கோமா இல்லை தடா மாதிரி வேறு எங்கன்னா ஒரு லொக்கேஷனுக்கு போயிருக்கோமான்னு பார்க்கலாம். ஜோக் இல்லையா? இப்போதைக்கு தடா தான் பிளானு. ஸோ போகிற வழியில் எதனா சேஞ்ச் பண்ணி தடாவிலேருந்து கொஞ்சம் உள்ளே எங்கன்னா போகிறதான்னு பார்க்கலாம். ஒரு நல்ல லொக்கேஷன் மாட்டுச்சுன்னா அங்கே போய் நம்ம ஜாலியாக இன்றைக்கி இந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பாதி பேர் அங்கே வேறு ஒரு லொக்கேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பசங்க ரூமில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்தோடனே பைக் இருக்குது, எல்லோரும் பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு போகிற வழியில் எங்கன்னா நிப்பாட்டுறோம், அங்கே எதனா பேசணுன்னா பேசலாம். சரி, ஓகே. இப்போ வண்டி ஓட்ட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு போகிற வரையும் நான் ஷார்ட்ஸ் காட்டுறேன். ப்ளஸ் அங்கே லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். 6:30க்கு பிளான், இப்போயே 7:40 ஆகிடுச்சு. நமக்கு தான் டைம் கீப்பப் பண்ணுற பழக்கமே இல்லையே. ஏய், ஹீரோ வராரு, இன்னொரு ஹீரோ வராரு. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். நாலு இட்லியா? 4 வேணாம். பைக்குக்கு பெட்ரோல் போடலான்ட்டு வந்திருக்கோம். போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போ. ஸோ பைக்குக்கு ஏர்ரா ரீஃபில் பண்ணிட்டு எல்லாம் பக்கா கண்டிஷனில் கிளம்ப போகிறோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போ தான் ரெட் ஹில்ஸ்கிட்டே ரீச் ஆகிருக்கோம். ஸோ போக வேண்டிய டிஸ்டன்ஸ்னால் நிறைய இருக்குது. ஸோ போகிறப்ப வீடியோ எடுக்க முடியாது. அதனால் அங்கே போய் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு வந்திருக்கோம், எந்த ரூட்டில் வந்தோம், எவ்வளோ டைம் ஆகிடுச்சு, அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அங்கே போய் பேசலாம். ஒருத்தவங்க பண்ணுற தப்பால் மொத்தம் இதுவுமே தான் ஆகிடுது பார்த்தீங்களா. அதாவது ஒருத்தர் ரெட் ஹில்ஸ் போகிறதுக்காக மாதாவரத்துக்கு பிரிட்ஜு மேலே ஏறி ரூட்டை மாற்றி ஊருலெல்லாம் பூந்து கடைசியில் ரெட் ஹில்ஸ்க்கே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாருமே மீட் பண்ணியாச்சு. இங்கேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? அவ்வளோதான். சஞ்சய் ப்ரோ சாக்கடையில் விழுந்திருப்பாரு. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல வண்டிய. சைடுல ஏத்துவானா நேராவே நீ போய் சாவுடான்னு இவரு எஸ்கேப் பண்ண போறாரு. கைஸ், நம்ம இப்போ ஆந்திரா உள்ள வந்தாச்சு. ஆந்திராவில் நம்ம தடாவில் போயிட்டுருக்கோம். தடாக்கு போயிட்டுருக்கோம். சாரி, தடா ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம மசி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் ஒன்று மாட்டியிருக்கு கண்ணில். இங்கே பாருங்கள், அப்படியே பின்னாடி மவுண்டைன். இதில் எவ்வளோ
எந்த அளவுக்கு இதில் கிளாரிட்டியாக தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் லைவாக வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பார்க்க. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ ஒரு ஹாஃப் தாண்டியாச்சு அந்த வேலை. செக் போஸ்ட்லாம் தாண்டிட்டு அங்கே போய் மீட் பண்ணுவோம். வலி 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 விட ஓரமா போங்க. வச்சு வணக்கம் 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 வந்தனம். சி நவரு அந்தாண்ட அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஸோ பிளேஸ்க்கு ரீச் ஆயாச்சு. ஏன்டா எனக்கே எப்பயாச்சும் தான் ஒரு ஃப்ளோ வரும். எனக்குனே வருவீங்களாடா? பேக் கீழே போட்டதை பார்த்துட்டேன். இருடா, லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு நம்ம இடத்த. நம்ம மார்னிங் ஒரு 7:30 போல் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆக போகுது. ஸோ இப்போ தான் நம்ம ரீச் ஆனோம். நிறைய வண்டிங்க நிற்கிது. இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ பார்க்கிங் டோக்கன் எடுக்கிறதுக்காக பசங்க போயிருக்கானுங்க. இப்போ வண்டிக்கு வந்து டோக்கன் போட்டுட்டு நம்ம இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் வந்ததில்லை ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா பார்ப்போம். இப்போ நம்ம ஓட்டிட்டு போகிற வண்டி நம்ம வண்டி கூட கிடையாது. நம்மளே ஓசி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஆஃப் ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப அந்த பெரிய பெரிய கல்லாக இருக்குது. வண்டி திரும்ப சென்னை போகிறதுக்குள்ளே என்ன கண்டிஷன் ஆக போகிறதுன்னு தெரியல. நல்ல கண்டிஷனில் வாங்கின மாதிரியே போய் கொடுத்துடணுன்னு சாமியை வேண்டிக்கிறேன். எல்லாம் என் மேலே தான் வரும் பழி. ஏன்னா நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். நிறைய கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. பாரு ப்ரோ, வேற மாதிரி ஒரு வியூ சைடு கிடைக்குது. வண்டி அதுவும் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த மலையை பார்க்கும்போது அந்த மலை உங்களை விட்டு அப்படியே தூரமாக ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிற மாதிரியே உங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்தீங்கன்னா அது நல்லா ஃபீல் பண்ணலாம். அது நீங்கள் அந்த மலையை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போக போக மலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஆஹா ஒரே டோலிகள். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அதெல்லாம் அது வேணாம். நீங்கள் நேச்சரை மட்டும் ரசிங்க. அதை எதுக்கு நமக்கு பெண்கள் வேண்டாம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுலாம் ஒரு நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்குது. வந்து மறக்காமல் எல்லோரும் ஃப்ரீ டைமில் ஃபேமிலியாகவோ ஃப்ரெண்ட்ஸாகவோ யார் கூடயோ வந்து இந்த வியூஸ் ஆஃப் சைட் இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மாற்றி மாற்றி வீடியோ எடுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஆயிட்டு போகுது. அதெல்லாம் கட் பண்ணிருக்கீங்கல்ல. இப்போ டக்குன்னு இந்த இடத்துல ஒரு புலி ஒன்று வருதா முன்னாடி. அந்த புலியே நான் தான். அந்த புலியே நான் தான். எப்படி முடிஞ்சா? சூப்பர். ஏய் 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 திருட்டு குரங்க. என்னோட தோந்துவீங்கடா. அடுத்து நீ என் வண்டிக்கு
மூடிட்டு இருக்க மாட்டேடா. ராபின் ப்ரோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல இந்த பக்கம் ப்ரோ எடுத்துட்டு போய் நம்ம இதுல நடந்து போலாம்டா. ப்ரோ இது எத்தனை போங்க. எடுத்துட்டு போங்க. எனக்கு பயமா இருக்கு. சரி அந்த பக்கம் போங்க நான் தரேன். அம்மா புடிச்சிட்டு அண்ணா பாதியா நீங்களா மலமாடு அம்மா புஷ்டானா போடா. வாங்க வாங்க இன்னைக்கு தண்ணியிலே மிதக்குறோம். கைஸ் வேற மாதிரி இருக்கு இங்க லொக்கேஷனு. தயவு செஞ்சு எல்லாரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல வந்துருங்க. ஸோ கைஸ் வேற மாதிரி இருக்கு இங்க உண்மையிலே. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு உக்காளி அப்படியே போயிட்டு உக்காந்துடலாம் போல். மேலே லேக் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, அதில் உக்காந்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் நீங்கள் எல்லோரும் எங்கன்னா ட்ரிப்பு போகணும் அந்த மாதிரி எதனா பிளான் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வந்துடுங்க. நல்லாயிருக்கு உண்மையிலே எங்கள் லொக்கேஷன் நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்களா? ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. வந்ததுக்கு ஓகே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ இதில் ஒரு 1 hour அப்படியே பனிக்குடி மாதிரி மிதக்குறோம், கலக்குறோம். ஸோ இப்போ நம்ம போய் அதில் குளிக்க போகிறோம். வாங்க வாங்க எல்லாம் வாங்க. ஓகே ப்ரோ. இப்போ அதில் போய் குளிக்க போகிறோம். போய் தண்ணியிலே ஒரே டோலிஸ்லாம் இருக்காங்க, அந்த பக்கம்லாம் பார்க்க வேணும். வரும் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நம்ம பாய்ஸ் பக்கம் எந்த பார் போறோம். என்ன ப்ரோ போலாமா? போய் ஸ்டீல் பண்றாங்க. இங்க இருந்து கம்பெனி சம்மர் சால்ட்லாம் அடிக்கிறேன் இங்க இருந்து. சரி ஓகே நம்ம அங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இப்போ மறுபடியும் மேலே மவுண்டெயின்ஸ் நோக்கி இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். போய்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்த பாடு இல்லை. நல்லா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு. அன்பு ப்ரோ ப்ரோ கூப்பிட்றான் ப்ரோ. அன்பு ப்ரோ என்னடா விளாடுறீங்களா? இப்படி போகணும். நம்ம இப்படி தானே போகணும். ஏய் யாரா நீ? டேய் அடிங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடுங்க. ரொம்ப ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருக்குது, பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக விளாடுங்க. நான்லாம் எனக்கெல்லாம் முட்டியில் பெரிய கல்லுலேயே அடி வாங்குச்சு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அடி பற்றக்கூடாது. ஸோ அதனால் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக விளாண்டுட்டு வரும்போதே எதனா லஞ்ச் எதனா கட்டிட்டு வந்துடுங்க. நாங்களாம் இப்போ செம்மையாக பசிக்குது. இப்போ கீழே தான் போகணும் நாங்கள் சாப்பிடவே. நல்லா ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சேஃப்டி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு என்ஜாய்மெண்ட்டை செகண்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப போக போக ஆழம்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன பசங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை பேரண்ட்ஸோட விளாட்றதுனா ஓகே. இட்ஸ் எப்படி சொல்கிறது? சரி அதை விடுங்க, நமக்கு வரல அது. கன்றாவியே. ஓகே இப்போ நம்ம உங்களுக்கு தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அந்த மவுண்டனை நோக்கி எல்லோரும் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் தான் வேறு ஏதோ ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, சின்ன ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானுங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே நம்ம விளாண்டது வாட்டர் ஃபால்ஸில். ஆனால் என்ன சொல்கிறது, நல்லாதாங்க இருந்துச்சு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவரோட யூடியூப் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். எப்படி நல்லா இருந்துச்சுன்னு சிம்பிளாக சொல்லாத.
சொல்லுங்க சொல்லுங்க ராபின் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா விளாண்டது? நீ ஃபுல்லா விளையாண்டது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எங்க ஊர் குளத்துல குளிக்கிற மாதிரியா தான் இருக்கு. குளத்துல குளிக்கிற மாதிரி இருக்கா? ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டு இருக்கு. ஐயோ விட்டுட்டு போயிட்டானுங்களே. ஏன்னா இது முடியவே மாட்டேங்குது. சபரிமலை பாதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. ரொம்ப இந்த இடம் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஹார்டாக இருக்குது ஏறுறதுக்கு. இந்த கல்லெலாம் காலில் குத்தி, அதனால் ஒரு நல்ல பூட் ஷூ இல்லை ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரிலாம் போட்டு வர்றது உங்கள் காலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். இங்கே வந்து மங்கீஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எதுனா பொருள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யாராச்சும் ஒரு ஆளை பார்த்துக்க வச்சுட்டு நீங்கள் அப்புறமா போய் விளாடுங்க. ஏன்னா நாங்கள் வண்டி பார்க் பண்ணும்போதே ஒரு குரங்கு வந்து எல்லா வண்டியிலையுமே சீட் கவர் இருக்குல்ல, அதெல்லாம் திறந்து எல்லா பொருளும் எடுத்து வெளில போட்டுருச்சு. அதனால் நீங்கள் வந்து அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்க, கூட இப்போ குரங்கு நிறைய வந்துட்டுருக்கு இந்த பக்கம்லாம். ஓகே, என்னமோ சொல்கிறா என்ன சொல்ல வர? நம்ம வசி விலாக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அண்ட் வியூவர்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வர? யாராக இருந்தாலும் ஜிம்முக்கு போகிறவங்களாம் லெக் டே முடிச்சுட்டு வராதிங்க, நடக்க முடியாது. இப்படி தான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். ஆனால் அவன் ஜிம்முக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஸ்மாக் டவுன் ஜான்சினா வாசஸ் ராண்டி ஆர்டன். குணா கேவ் மாதிரி ஒன்று இங்கே இருக்குதுங்க. ஆனால் அது குணா கேவ் கிடையாது. செம்ம வியூடா, தக்காளி வேற மாதிரி. தலையெல்லாம் வர தோட்டிட்டோம் அவசரப்பட்டு. சே, நீங்கள் நல்லா இருக்குங்க. இது நானே அவசரப்பட்டு தலையெல்லாம் தோட்டி கொஞ்சம் வார்மப் ஆகியாச்சு. இதை பார்த்தோன்னா மறுபடியும் குளிக்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது. போகலாமா வேணாமான்னு யோசிச்சு அவன் இன்னும் திருந்தலாமாமா. சரி விடுங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு நான் சைலண்ட் ஆனேன்ட்டு. கிடைக்காது, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? ஏய், ஃபேமிலி, மங்கி ஃபேமிலி. டேய், எங்கடா போகிறாங்க? என்ன பண்ணுறாங்க? எப்படி விட்டுருக்காங்க? பாறை மேலே ஏறி போயிட்டு இருக்கு. அப்படி போக முட்டு. அடா பண்ணாடைகளா? அப்படி போவோம். அங்கே நல்லா இருக்குடா. சரி, ஓகே, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏய், எவ்வளோ பெரிய மரம்! அப்போ உள்ள பூந்து வருவோமா? ஏன்னா பாம்பு கிம்பு இருக்க போகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தாண்டி வந்தாச்சு கைஸ். ரியலாக செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் இருட்டிருச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க, பயத்திலே செத்துருவீங்க. அந்த மாதிரி இருக்கு. சரி, வரமா போ ப்ரோ. எங்கே கூட்டு போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கால் ரொம்ப வலிக்குது, கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஸ்பீக்கர் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வரணும். யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டீங்க, என்ன பண்ணுறது? நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது இங்கே உண்மையிலே. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து கீழே வரையும் போது போல். இப்போ நாங்கள் குளிச்சிட்டு இருந்தது வந்து அப்போ இங்கே இருக்கிற தண்ணி தான்
இங்கேருந்து வர தண்ணி தான் இப்போ கீழே நாங்கள் குளிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ அதோட ஹைக்கு போக போகிறோம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போக போகிறோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வராங்கப்பா இங்கே தான். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற. ஆனால் பரவாயில்ல, நிறைய பேர் லேடிஸ்லாம் ரொம்ப தைரியமாக இவ்வளோ தூரம் வராங்க நடந்து. ஏன்னா ஒரு டிஃபன் கடை எதனா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், காட்டுக்குள்ள சாப்பிட்டு போகலாம். ஸோ அதனால் நம்ம ஷூ போட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பெருசாக வலி அவ்வளோவா தெரியல, இருந்தாலும் தெரியுது வேகமாக கால் வைக்கிறோம்ல. ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்கிற இந்த பாறைகளெல்லாம் டக்கு டக்குன்னு காலிலே குத்துது. டேய் என்ன ஒரு கை பிடிங்கடா. வேற மாதிரி ஒரு இதில் நான் ஏறிட்டு அப்புறம் பேசுகிறேன். ஓகே, ஏறிட்டேன்டா. வாவ், இதுதான் நாங்கள் தெரியுதுங்களா? அதான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு கைஸ் உண்மையிலே வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் நிற்கிற ஹைட்டை பார்த்தீங்களா? விழுந்தனா ஒக்காளி ஒன்றுமே தேராது. அதனால் சேஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சேஃபாக தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக வாங்க. இந்த இடத்துக்குலாம் வரவே யோசிக்காங்க தயவு செஞ்சு. ஏன்னா லேடிஸ் நிறைய பேர் வராங்க, வயசானவங்களாம் வராங்க. ஸோ அவங்களாம் வராங்களேன்ட்டு நீங்களும் வராதீங்க. ரிஸ்க் அட் யுவர் ஓன். ஸோ அதனால் சேஃபாக வாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? நாங்கள் குற்றாலம் போயிட்டு பேசுகிறேன். இப்போ நம்ம அங்கே போகணும். அங்கே நான் தான் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கேன். அங்கே போயிட்டு பேசுவோம். ஸோ இப்போ பெரிய குற்றாலத்துக்கு வந்தாச்சு. அங்கே தெரியுது, அந்த பக்கம் இருக்குது. ஸோ தெரியாது. அங்கே போய் நான் குளிச்சுட்டு வந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கீழே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நேராக வெளில அங்கே மெயின் ரோடு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான். அதெல்லாம் கிடையாது, பட்னி தான் இன்னைக்கு. நீ வேணா பட்னியாடுறா, எல்லாரும் தான். சாத்திட்டு அப்படி ஓரம் ஒன்று போ. எனக்கு பசிக்குதுடா. காலைல ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டது, அதுவும் கடையில். செம பசிங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப நேரம் தண்ணியில் குளிச்சதில்ல, பசி நல்லா ஆயிடுச்சு பாரு. ஸோ அதனால் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் ட்ரீட் வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணோம். அதான் போங்கடா. நம்ம சாப்பிட்டு போன முறுக்கு கீழே போட்டு நம்ம காலம்பரை ஒரு வழியில் ஏறி போனோம்ல. இப்போ அந்த வழியில் நம்ம ரிட்டர்ன் இப்போ இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் இப்போ கீழே போய் ரீச் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். வண்டி ஏறி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். ஓகேங்களா? நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு ஐ திங்க் 20 to 30 minutes நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கிங்க்கு.
ஸோ கைஸ் நம்ம பார்க்கிங்கே வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்குது, காலெலாம் வலிக்குது. இப்போ வரோம் வண்டியை அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போகணும் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தடா ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சேஃபாக போங்க ஹைவேஸ்லலாம். எனக்கு இந்த தடா ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக அண்ட் ஃபன்னாக இருந்துச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதில். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கேங்காக போங்க, இல்லை ஃபேமிலியாக அந்த மாதிரி போயிட்டு வரதாலும் போங்க. ஆனால் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அந்த மலை மேலே ஏறுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லோரும் தடா ட்ரிப் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இயர் எண்ட் போல் போங்க. இந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் போங்க. சம்மர் டைமில் பிளான் பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வசி விலாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் கேங்க பிளான் போட்டுருக்கீங்க, தடா போகலாமா இல்லை வேறு எங்கன்னா போகலாமா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், ட்ராவல் விலாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வசி விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை இன்னும் நல்ல பெட்டர் வீடியோ கொடுக்கணுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, பை கைஸ்.